உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் எல்லையற்றது. உங்களின் எல்லைகளை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவின் மூலமா இலான் மஸ்கோட சீக்ரெட் திங்கிங் பேட்டர்னை பத்தி நாம பார்க்க போறோம். ஒரு இன்டர்வியூல டெட் கியூரேட்டர் இலான் மஸ்க் கிட்ட கேட்கிறாரு, எங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்தா ஷேர் பண்ணுங்க, நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல அதை ஆட் பண்ற மாதிரி அந்த சீக்ரெட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. அதற்கு இலான் மஸ்க் என்ன சொன்னாரு அப்படின்னு பாருங்க. Can we have some of that secret sauce? Can we put it into our education system? Can someone learn from you? I do think there's a good framework for thinking is physics. You know, the sort of first principles reasoning. இலான் மஸ்க் இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது ஒரு திங்கிங் பேட்டர்ன், அதாவது நீங்க எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட பேரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இலான் மஸ்க் மட்டும் இல்லைங்க, இவரை மாதிரி சாதனை படைச்ச நிறைய பேர் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படிங்கிற சிந்திக்கிற ஒரு முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். பார்ட் 1, தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். இந்த தொடக்க நிலை சிந்தனை, அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படிங்கிறது புதிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பலாயிரம் வருடமாக நிறைய பேர்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம், ஒரு மெத்தடு தான் இது. இதை ஒரு கட்டத்தில் பாப்புலர் பண்ணினது கிரேக்க தத்துவ மேதையான அரிஸ்டாட்டில் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்க ஒரு பொருள் எந்த ஆதார அடிப்படை அல்லது மூலத்தின் மூலம் அறியப்பட்டதோ அதுவே தொடக்க நிலை சிந்தனையாகும், அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னு விவரிக்கிறாரு. இலான் மஸ்க் அவருடைய இன்டர்வியூல நம்முடைய ஸ்கூல் சிஸ்டம் ஒரு அனாலஜி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அனாலஜி அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து நாம காப்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஸ்கூல் சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அறிவை அதிகமாக பெருக்கிக்கொள், நீ எதிர்பார்க்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை போல் ஒத்த தன்மையுடைய தீர்வை செயல்படுத்தி விடு. ஒரு டீச்சர் போர்டில் எழுதி போடுவாங்க, அதை எழுதி போடுறத பார்த்து நாம எல்லாருமே நோட்டு புத்தகத்துல எழுதி இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். நம்ம கத்து வச்சுக்கிட்ட விஷயத்துல நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேவைப்படும் போது நாம எந்த விஷயத்த கத்துக்கிட்டோமோ அந்த சொல்யூஷன் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், ஒரு ஐடியாவா வரும், டக்குன்னு நாம அதை செயல்படுத்திடுவோம். இது ட்ரெடிஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க பண்றத பார்த்து இன்னொருத்தங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்களுடைய ஐடியாவை மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஐடியா வருது, அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதனாலதான் இந்த முறையை கையாளுறவங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறவங்களா இருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பார்க்கும்போது இந்த ஆப்பிள் சரியில்லை அப்படின்னா அடுத்தது நமக்கு என்ன தோணும், வேற ஒரு ஆப்பிள் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்குள்ள வரும்போது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆப்பிளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய கிளைகளை பார்க்கணும், பிரான்ச்சஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரங்க் அப்படின்னு சொல்லப்படுகிற மரத்தினுடைய ஒரு முழு பகுதி, உடல் பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே வேர் பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நாம பழத்துல இருந்து அதனுடைய கிளைகளுக்கு மரத்துக்கு வேருக்கு போயிட்டோம். இப்போ இங்க என்ன நடக்குதோ அதை டைரக்டா அந்த பழத்துல அஃபெக்ட் பண்ணும். நம்முடைய மண் வளமும் அந்த வேருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளும் தண்ணியும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த பழம் அப்படிங்கிறது சுவையாக ஆரோக்கியமானதாக இருக்கும். இங்க குறைபாடு ஏற்படுது அப்படின்னா அந்த பழத்துல அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நாம அந்த பழத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை, அதாவது பழத்துல ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறத ஒரு ப்ராப்ளமா எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் அந்த பழத்தை மாத்துறது கிடையாது, அந்த அடிபாகத்துல, அதாவது வேர் பகுதி மற்றும் மண் பகுதியில இருக்கக்கூடிய சில விஷயங்களை சரி பண்ணுனா மேல சரியாயிடும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். நீங்கள் அறிந்திருக்கும் ஒவ்வொன்றையும் தொடர் கேள்விகள் கேட்டு யூகத்தையும் உண்மை தன்மையும் பிரித்து அடிப்படையில் இருந்து புது அறிவையும் தீர்வையும் உருவாக்குவது. பார்ட் 2, 3 steps to first principle thinking. ஒரு தீர்வை காண எனக்கு 1 மணி நேரம் இருந்தால் 55 நிமிடம் பிரச்சனையை குறித்து சிந்தித்துவிட்டு மீதமிருக்கும் 5 நிமிடத்தை தீர்வை குறித்து சிந்திக்க பயன்படுத்துவேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். Step 1, identify and define your current assumption.
இப்போ உங்களுடைய மனசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வு தேவைப்படும். அது என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதை யோசிச்சு பார்த்த உடனேயே இதை ஏன் நீங்க இன்னும் செயல்படுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை நீங்க சொல்லுவீங்க. இதையெல்லாம் உங்களுடைய யூகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அசம்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய உடம்போட எடையை குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதற்கான எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு போதுமான டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு காரணத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதையவே உதாரணமா வச்சு இந்த 3 ஸ்டெப்ஸையும் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்த உங்களுடைய ப்ராப்ளமோடு பொருத்தி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிங்க. முதலாவது ஸ்டெப்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸை நம்ம முதல்ல பிரிக்கணும். இப்போ நாம ஏன் ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் நம்முடைய யூகமாக இருக்கலாம். அதாவது இதெல்லாம் இருக்கு, இதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கு, இதையெல்லாம் என்னால செய்ய முடியல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா அது உண்மையான காரணமாக இருக்காது, இது என்னுடைய யூகமாக மட்டுமே இருக்கும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள்ல ஃபேக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் இருக்கு, அசம்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் இருக்கு. உங்களுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை நீங்க பிரிக்கணும். அதாவது நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள்ல எது உண்மை, எது உண்மையாகவே உண்மை, எது உங்களுடைய யூகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு பார்க்கணும். அதை செய்யறதுக்கு ஸ்டெப் 1ஓட ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி செய்யுங்க. ஸ்டெப் 2, break down the problem into its fundamental principles. இப்போ உங்களுக்கு ஒரு தேவையோ அல்லது ஒரு இலக்கோ அல்லது ஒரு ப்ராப்ளமோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை குட்டி குட்டியா உடைச்சு நீங்க இதிலிருந்து பின்னோக்கி போக ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம பழத்துல இருந்து வேருக்கு வந்தோமோ அந்த மாதிரி முதல்ல ஒரு கோலை எடுத்துக்கோங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோல்ல இருந்து உடைக்கணும். எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சியும் எக்ஸசைஸும் நல்ல டயட்டும் ஃபாலோ பண்ணா நம்மளால உடம்போட எடையை குறைக்க முடியும் அப்படின்னு நமக்கு கடைசியா நிற்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்க மேல இருந்து கீழே படிப்படியா இறங்கணும். இப்போ ஒரு ப்ராப்ளத்தோட ஆரம்ப நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னவா இருக்கும் அப்படின்னா, டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஆகத்தான் இருக்கும். இப்போ நீங்க இங்க இருந்து திரும்பவும் மேல் நோக்கி போகணும். அதுதான் ஸ்டெப் 3, கிரியேட் a நியூ சொல்யூஷன் ஃப்ரம் ஸ்கிராச். இப்போ அந்த அடிப்படையா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் டயட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது நிறைய கேள்விகள் கேட்கணும், அது சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்க ஸ்டடி பண்ணணும். அப்படி நீங்க ஸ்டடி பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது உங்களை வித்தியாசமா சிந்திக்க வைக்கும். இப்போ தன்னுடைய உடம்போட எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த நண்பருடைய அசம்ஷன், அதாவது அவருடைய யூகம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கான நேரம் கிடைக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் அதற்கு நான் நேரம் மெனக்கெட்டு நேரத்தை தனியா ஒதுக்க முடியாது அப்படின்னு இவர் யூகிக்கிறார். அதாவது இவர் அதை நம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ பேசிக்கா நல்ல ஒரு எக்ஸசைஸும் டயட்டும் ஃபாலோ பண்ணா இவரால நிச்சயமா அவருடைய உடம்போட எடையை குறைக்க முடியும். அப்படின்னா இவர் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி அவர் ஸ்டடி பண்ணும்போது, அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு நிறைய மெத்தட்ஸ் கிடைக்கலாம். அதில் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குங்க. HIT அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 7 நாள் செய்யக்கூடிய பயிற்சியை 3 நாளில் கம்ப்ரஸ் பண்ணினீங்க, சுருக்கினீங்க அப்படின்னா பயிற்சி கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த 7 நாளில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதை உங்களால் 3 நாளில் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு வாரத்துக்கு 3 நாள் வீதம், ஒரு நாளைக்கு 15 நிமிடம் அப்படிங்கிற நேரத்தை அந்த நண்பரால் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அதை அந்த டைமை அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த 15 நிமிடம் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ஃபாலோ பண்ணாருன்னா அவர் 7 நாள் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்தில் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும், நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணாவே போதும், அவர்னால அவர் நினைச்ச அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்த நண்பரையே உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் திங்கிங்ல எல்லாத்த மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு போகணுமா, ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரு யூகத்தையும் அவருடைய மனசுல வச்சிருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது அவருக்கு அடிப்படையில் இந்த 2 விஷயத்த பண்ணா போதும்ப்பான்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிஞ்சது. அந்த 2 விஷயத்தை பண்றதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ஐடியா இவர் பண்ணின ரீசர்ச் மூலமா இவருக்கு கிடைச்சது. ஸோ இதை ஃபாலோ பண்ணா இவர்
இவர்னால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இதே மாதிரி தாங்க நாமும் இந்த ட்ரெடிஷ்னல் திங்கிங் அப்படிங்கிற அந்த வலையிலிருந்து நம்ம வெளியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் திங்கிங் அப்படிங்கிற மெத்தடை நமக்கு எதுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் அண்ட் உங்களுக்கு தேவைப்படுற சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.